அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணரோட அருளும் பூரண ஆசீர்வாதமும் எப்பவும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி வந்தாலே நம்மளுடைய ஊர்லயும் சரி, நம்மளுடைய வீடுகளிலும் சரி, ஒரு தனி உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய வீட்டு செல்ல பிள்ளையான குழந்தை கண்ணனோட பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு எல்லாரும் ரொம்ப ஆசையாக செய்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா, வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் சின்ன சின்னதாக குழந்தை கிருஷ்ணரோட பாதங்களை வரைவோம். ஆனால் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, மற்ற எந்த சாமி பண்டிகைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. அதாவது அந்த பாதம் வரைகிறது. கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் ஏன் வாசல் வழியாக உள்ளே வர மாதிரி பாதம் வரைகிறோம்? இந்த சின்ன பாதங்களுக்கு பின்னாடி இருக்கிற அழகான ஆன்மீக தாற்பயம் என்ன? அந்த பாதத்தை எந்த பொருளை வச்சு எப்படி சரியாக வரையணும்? கிருஷ்ணருக்கு ஏன் வெண்ணெய், அவல், சீடை ரொம்ப பிடிக்கும்? வேலை பலுவில் ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்படி கிருஷ்ண ஜெயந்தி பற்றின அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் தத்துவங்களையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக பொறுமையாக பேச போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணர் பாதம் ஏன் வரைகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கிருஷ்ணர் அவதரிச்சது நள்ளிரவு சிறைச்சாலையில், ஆனால் அவர் வளர்ந்தது கோகுலத்தில், ஆயர்பாடியில். அந்த ஆயர்பாடி முழுக்க குட்டி கண்ணன் தன்னோட பிஞ்சு பாதங்களை வச்சு ஓடி விளையாடினார். அவரோட கால் தடம் படாத இடமே அங்கே கிடையாதுங்க. அந்த பாதங்கள் பட்ட இடமெல்லாம் வறுமை நீங்கி மங்களம் பெருகி பசுமை நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, கண்ணா நீ அன்னைக்கு கோகுலத்தில் வீடு வீடாக ஓடி வெண்ணெய் திருடி விளையாடினே இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு என்னோட வீட்டு வாசப்படியை மிதித்து என்னோட வீட்டுக்குள்ளேயும் வா அப்படின்னு அன்போடு கூப்பிடுறோம். இது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பக்தி உணர்வோட வெளிப்பாடு. பாதங்களை வரையும் போது வாசல்ல ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள பூஜை அறை வரைக்கும், இல்லாட்டி கிருஷ்ணர் படம் சிலை இருக்கிற இடம் வரைக்கும் போற மாதிரி நம்ம வரையணும். கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கணுமே தவிர வெளியே போற மாதிரி வரைஞ்சிட கூடாது. மகாவிஷ்ணுவோட பாதங்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கிருஷ்ணரோட பாதம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா லட்சுமி கடாட்சமும் தானா வீட்டுக்குள்ள வரும். வீட்டில் குழந்தைங்க இருந்தா அவங்களோட சின்ன கைகளை மடக்கி இல்லாட்டி பாதத்துல மாவை தொட்டு வைக்க சொல்லலாம். நம்ம இது குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுற ஒரு அழகான நிகழ்வா மாறுங்க. இப்போது இந்த பாதத்தை எதை வச்சு வரையணும், எப்படி வரையணும்னு தெளிவாக பார்க்கலாம். எப்போவுமே பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாதங்கள் வரைகிறது தான் பாரம்பரிய முறை. அரிசி மாவில் வரைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஆன்மீக தர்ம காரணமும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் நாம் போடுற உணவு ஜீவகாருண்யம். இதனால தான். ஸோ எப்படி இதை வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கைகளையும் நம்ம மூடிக்கிட்டு பக்கவாட்டில் மாவை நனைச்சி தரையில் பதிச்சா உள்ளங்கால் வடிவம் வரும். அதுக்கு மேலே கட்டை விரலையும் மற்ற விரல்களையும் 5 புள்ளிகளாக தொட்டு வச்சா அழகான பிஞ்சு பாதம் தயாராகிடும். இப்போது ரெடிமேடு ஸ்டென்சில்ஸ்கள் இது எல்லாமே கிடைக்குதுங்க. கை வரையில், அதை கை வச்சு வரைய முடியலனா கூட இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு நம்ம சுலபமாக வரையலாம். இப்போ இது திசைகள் பற்றின பயமே உங்களுக்கு வேணாம். எந்த திசையில் ஆரம்பிக்கணும், வாசல் கோணலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இதில் திசையை விட பக்தி தான் முக்கியம். வாசல் படியிலிருந்து உள்ள பூஜை அறை வரைக்கும் நேராக ஒரு வழித்தடமாக வரைஞ்சா போதும். இதுக்காக நீங்கள் எதுவும் பெருசாக பயந்துக்க தேவையில்லைங்க. அடுத்ததான் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியங்களாக ஏன் வெண்ணெய், அவல், சீடை வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட உணவுகள் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி அற்புதமான வாழ்வியல் தத்துவங்கள் இருக்கு. வெண்ணெய், அதாவது பாலுன்றது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை. அதை காய்ச்சி தயிராக்கி மத்தால நல்லா கடைஞ்சாதான் மேலே திரண்டு வெண்ணெய் வரும். அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய மனசை நற்குணங்களால் பக்தியால் கடைஞ்சா பொறாமை, கோபம் எல்லாம் அடியில் போயிட்டு தூய்மையான அன்புன்ற அந்த வெண்ணெய் மேலே வரும். அந்த கலங்கமில்லாத அன்பை தான் கிருஷ்ணர் விரும்பி எடுத்துக்கிறாரு. 2வது அவல். அவளோட உண்மையான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குசேலருக்கும் இந்த அவளுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. கிருஷ்ணருக்கு அவல் ஏன் பிடிக்கும்னா, அவரோட பாலிய நண்பர்
குசேலர் அவரோட ஞாபகம் வந்து வரும். குசேலர் தன்னோட வறுமையிலையும் பழைய கிழிஞ்ச துணியில ஒரு பிடி அவலை கட்டி எடுத்துட்டு வருவாரு. பகவான் அதை அமிர்தமா ஏத்துக்கிட்டு குசேலருக்கு சகல செல்வங்களையும் அள்ளி தருவாருங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இறைவனுக்கு நாம என்ன தங்கத்தட்டுல படைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. எவ்வளோ உண்மையான அன்போட ஒரு பிடி அவல் கொடுத்தாலும் அவர் மனசு குளிர்ந்து ஏத்துக்குவாரு. அடுத்ததான் மூணாவதா பார்த்தீங்கன்னா, சீடை அது கூட பலகாரங்கள்லாம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு. உப்பு சீடை, வெள்ளை சீடை, தட்டை, முறுக்கு இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் விளையாடும் போது கொறிக்கிறதுக்காக அம்மா யசோதை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம். சீடை செய்யும் போது அது படபடன்னு வெடிக்கும்னு பயப்படுவாங்க. அப்படி பயம் இருந்தால் கடையில் கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி எளிமையாக அவல் பழங்கள் மட்டும் கூட வச்சு நம்ம சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைச்சிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டில் சுலபமாக எப்படி பூஜை பண்ணலாம்னு பார்க்கலாம். காலையில் இல்லாட்டி மாலையில் வீட்டை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டை கூட்டி பெருக்கி பூஜை அறையை தொடச்சி கிருஷ்ணர் படத்துக்கு மலர்கள் வச்சுருங்க. அடுத்ததாக மாலையில் ஒரு 5 மணி இல்லாட்டி 6 மணிக்கு மேலே வாசல் முதல் பூஜை அறை வரைக்கும் பாதம் வரைஞ்சிடுங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் அவல், அந்த அவல் வைக்கும்போது அது கூட கொஞ்சம் வெல்லம், தேங்காய் துருவல் இதெல்லாம் கலந்து வச்சுருங்க. கொஞ்சமாக பழம், துளசி இலைகள் இதெல்லாம் வச்சாலே போதுங்க. வீட்டில் நெய் தீபம் ஏற்றி கிருஷ்ண அஷ்டோத்திரம் இல்லாட்டி வந்து ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து சொல்லுங்க. கிருஷ்ணர் பிறந்தது நள்ளிரவு அப்படின்றதால இரவு 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே உங்களுடைய வசதிக்கு ஏற்ற நேரத்தில் நெய்வேத்தியம் காட்டி கற்பூர ஆரத்தி எடுக்கலாம். நீங்கள் இப்போ முக்கியமாக மனசில் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 வகை பலகாரம்லாம் என்னால் செய்ய முடியலையே, சீடை வெடிச்சுடுச்சே, பதம் சரியாக வரலையே அப்படின்லாம் பயமோ வருத்தமோ படவே தேவையில்லைங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு. ஒரு இலை இல்லாட்டி ஒரே ஒரு பூ, ஒரு பழம் இல்லாட்டி ஒரு சொட்டு தண்ணியை கூட பக்தியோடு கொடுத்தா நான் அதை ஏற்றுக்குவேன் அப்படின்னு. பக்தி தாங்க இங்கே முக்கியம். ஸோ வந்து சடங்குகள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து 5 வகை பலகாரம், 5 வகை சாப்பாடு இதெல்லாம் செய்ய முடியல, நல்லா வந்து ஒரு பெருசாக வந்து இந்த விசேஷத்தை கொண்டாட முடியல அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. ஒரு இலையாச்சும் சாமிக்கு வச்சு, ஒரு பூவாச்சும் ஒரு பழமாச்சும் வச்சு இன்னைக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வச்சு மனதார வேண்டிக்கோங்க. அதை கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து ஏற்றுப்பார். கிருஷ்ண ஜெயந்திங்கிறது வெறும் பண்டிகை மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட குடும்பத்தில் அன்பையும் மகிழ்ச்சியும் குழந்தைகளுக்கான நல்ல பண்புகளையும் விதைக்கிற ஒரு நல்ல நாள். கிருஷ்ணரோட கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதர்மத்தை எதிர்த்து நிற்கவும் கடமையை சரியாக செய்யவும் அவர் சொன்ன பகவத்கீதை வழிகளை நாமும் நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிக்க முயற்சி பண்ணுவோம். கண்ணா குழந்தை வடிவில் எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் போக்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவாயாக அப்படின்னு மனதார வேண்டிப்போம். இந்த விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.